ஹாய், ஹாப்பி மார்னிங் டு ஆல். ஓகேங்க, இன்னைக்கு நம்ம பிக் மாமாஸ் கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா ஒரு அருமையான லெமன் ரைஸ். ஆமாங்க, நம்ம தமிழ்நாட்டில் எங்கள் பாட்டி காலத்தில் இப்படி தான் செய்வாங்க. சரிங்களா, நான் இது என் பாட்டியோட ரெசிபி நான் உங்களுக்கு போடுறேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். ஓகே, எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்றது நான் எடுத்து வச்சுருக்கேன், காட்டுறேன். நான் 5 லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். அண்ட் கடலைப்பருப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு. நான் இந்த பச்சை மிளகா தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், நல்லா ஆரோமாக கொடுக்கும், லெமன் ரைஸ்க்கு நல்ல அட்டகாசமாக இருக்கும். கறி லீவ்ஸ், சால்ட் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக். ஓகேங்க, இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் நான் சாப் செஞ்சு வச்சுருக்கேன். ஓகேங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கேன். 2 குழி கரண்டி எண்ணெய் எடுத்திருக்கேன். கடுகு, ஓகேங்க, கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இப்போ இது பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ இதில் நான் கீரி வச்ச பச்சை மிளகா போடுறேன். கூடவே கறி லீவ்ஸ், சாப் செஞ்சு வச்சுருக்கேன் ஜிஞ்சர் கார்லிக். ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. இப்போ இந்த டைமில் நான் லெமன் ஜூஸ் ஊற்றுறேன். தேவையான அளவு உப்பு. ஒன் மினிட் ஆகட்டும். நிறைய பேர் செய்கிற மிஸ்டேக் என்னென்னா, இது கொதிக்கும் போது மஞ்சள் போட்டோம். அப்படி மஞ்சள் போட்டிங்கன்னா லெமன் ரைஸோட கலரே டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடாது. லெமன் ரைஸ்க்கு பர்ஃபெக்ட் கலர் உங்களுக்கு வரணும்னா ஆஃப் பண்ணும்போது போடணும். அது முன்னாடி ஒரு செகண்ட் முன்னாடி மஞ்சள் போட்டு ஆஃப் பண்ணணும். ஓகேங்களா? ஓகேங்க, இப்போ நான் கடைசியாக பெருங்காயம் போடுறேன். பெருங்காயம் போட்டு சிட்டிகை மஞ்சள் போட்டு நான் ஆஃப் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணியாச்சு. லெமன் ரைஸ் தேவையான கலவை ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ ரைஸ் செஞ்சுட்டு அதில் உங்களுக்கு கலரிட்டு உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணி காட்டுறேன். அண்டில் வெயிட். சடாம், நம்ம தமிழ்நாடு ட்ரெடிஷ்னல் லெமன் ரைஸ் ரெடி. பார்த்தீங்களா, பர்ஃபெக்ட் கலரில் வந்திருக்கு, பர்ஃபெக்டாக வந்திருக்கு. டேஸ்ட்டு, ஸ்மெல்லு, ஆரோமாலாம் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு மற்றவங்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்க, நேற்று நான் சாந்திமணி ஆண்டி பற்றி சொன்னேன் இல்லைங்களா? எதுக்கு சொன்னன்றது விஷயத்தையே சொல்லாமல் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அவங்க என்னை வீட்டுக்கு போவேன் இல்லைங்களா சின்ன வயசில். அப்போ அவங்க சமைச்சிட்டாங்கன்னா என்ன தான் டேஸ்ட்டு செக் பண்ணுறதுக்கு கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, சுவாதி கரெக்டாக பர்ஃபெக்டாக டேஸ்ட்டு சொல்வா, சால்ட்டு காரம் எல்லாம் கரெக்டாக சொல்வா. ஸோ ஐ ஃபீல் ஸோ வெரி ஹாப்பி. அவங்க அந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்டு சமைச்செல்லாம் முடிச்சிட்ட பிறகு சாம்பார் டேஸ்ட்டு கொடுப்பாங்க. உப்பு கரெக்டாக இருக்காமா, காரம் கரெக்டாக இருக்காமா அப்படின்னு கேட்பாங்க. அண்டு பொட்டேட்டோ எது சமைச்சாலும் சரி, மீன் குழம்புகள் எது வந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு என்னை டெஸ்டிங் கூப்பிடுவாங்க. டெஸ்டிங் முடிஞ்சோடனே நாங்கள் கும்பலாக எல்லாம் பிளேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சு, தட்டெல்லாம் வச்சு, சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு குரூப்பாக உட்காந்து ஹாப்பியாக சாப்பிடுவோம். ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதே ஒரு பெரிய சந்தோஷம்தாங்க. அன்பாக சமைக்கிற சாப்பாடே அன்பாக குரூப்பாக உட்காந்து ஃபேமிலியாக சாப்பிட்றதுக்கு தான். இன்றைக்கி நான் இந்த பிக் மாமாஸ் கிச்சன்லேருந்து கிளம்புறேன். டாடா பாய்.